நம்ம தோட்டத்தோட புது வரவு இவன் தான். அவனும் என்னை டைம் பார்க்குறான், நானும் அவனை டைம் பார்க்குறேன். ஆனால் என்னை எப்போ ஓப்பன் பண்ணி விடுவே அப்படின்னு கேட்பான். ஏன்னா நைட்டில் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போனால் ஏதாவது பிடிச்சிட்டு போயிடும் அப்படிங்கிறனால அடைச்சி வச்சுட்டு தான் போவாங்க. அடுத்ததில் பாருங்கள் இவன் அட்ராசிட்டியை. இப்போது ஆளே வளர்ந்துருப்பான், என்னையவே அடையாளம் தெரியாது, அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததில் போனால் நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து போடுறேன். பொதுவாக இந்த நாய்ங்களுக்கெல்லாம் பேர் வச்சோம் அப்படின்னா வச்ச பேர் ஒன்றா இருக்கும், ஆனால் ஆளாளுக்கு ஒவ்வொரு பேர் கூப்பிடுவோம்ல, அது எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். எங்கள் அம்மாவுக்கு எல்லா நாயும் டாமி தான், எங்கள் அப்பாவுக்கு மீனு அப்படின்னு கூப்பிடுவார். நாங்கள் ஒவ்வொரு பேரில் கூப்பிடுவோம். ஆனால் என்ன பேர் வச்சுருப்போம் அப்படின்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி போய் தோட்டத்தை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இறங்கினா பார்த்தீங்களா, மேரக்காய் கொடி இப்போ தான் மேலே ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் இந்நேரம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ரொம்ப முன்னாடி இருக்குது. இப்போது மேரக்காய் வந்து 2-3 மூட்டையே எடுத்தாச்சு, அவ்வளோ வந்துடுச்சு. அந்த டைமில் தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு. இங்கேயே கம்மியாக இருக்குன்னா என்ட்ராகிற இடத்துல இன்னும் பக்கத்து ஏரியாக்களில் தண்ணியே சுத்தமாக இல்லை. நாங்கள் இங்கேயே எவ்வளோ கம்மியாக வருது பாருங்கள். ஆனால் பீன்ஸுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நமக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் தண்ணி இல்லை அப்படின்னா காய் எடுக்கவே முடியாது, காயே வராது, ரொம்ப கஷ்டம். இந்த காய் எடுக்கிறதுல நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, பீன்ஸ் எடுக்கிறோன்னு ரொம்ப நஷ்டங்க இந்த டைம். போன டைம் கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தது, இந்த டைம் மோசம். உண்மையாகவே விவசாயத்தில் நீங்கள் யாராவது இறங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு இறங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தருடைய முழு உழைப்புங்க 12 மணி நேரம் எங்கள் அப்பா காட்டில் இருக்காங்க, எங்கள் அம்மாவும் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு 6 மாதம் 3 மாதத்தில் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தெல்லாம் செம்மப்படுத்தணும்ல. ஆனால் அந்த உழைப்புக்கான காசு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவங்க வேறு ஒரு இடத்துல ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் கூட அவ்வளோ காசு வந்துடும். இதில் தாண்டி இந்த இடைத்தரகர்கள் விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தாங்க லாபம். உண்மையாகவே விவசாயத்தில் இறங்கணுன்னா பல ஏக்கர்களில் நீங்கள் விவசாயம் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அது லாபம். அதை தாண்டி இடைத்தரகர்களாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் லாபம்னு நினைக்கிறேன். மற்றபடி இதில் லாபமே கிடையாது. நீங்கள் சொர்க்கமாக வாழ்கிறோம் அப்படி இப்படி சொன்னாலும் கூட இது ரொம்ப கஷ்டம். அப்படியே போய் பார்த்தா அங்கே பாருங்க கீரை இருந்துச்சு, நிறைய கீரை இருக்குது. பருப்பு கீரை, சுக்கிட்டி கீரை, எக்கச்சக்கமான கீரை, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாங்க வருங்க. எல்லாத்தையும் எடுத்து தண்டங்கீரை எல்லாத்தையும் பிடுங்கி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே அதை எல்லாத்தையும் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். அத்தையும் கூட ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் என்ன வேலை செஞ்சேங்கிறத அடுத்த இதில் சொல்கிறேன்.